ஹே காய்ஸ்! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்னத்த பத்தி பார்க்க போறோம்னா, ஒட்டுமொத்த கர்நாடகாவையே உலுக்கி எடுத்த ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லரோட கேஸ் தான். இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா 32 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரே மாதிரி. இந்த சீரியல் கில்லர கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போலீஸ்காரங்க திணறிட்டாங்க. கிட்டத்தட்ட பல தனிப்படைகள் அமைச்சு 3 மாசமா தேடியும் அவன நெருங்கவே முடியல. கடைசில ஒரு சின்ன பையன் குடுத்த ஒரு சின்ன துணுக்குல அந்த சீரியல் கில்லர நெருங்கி புடிச்சு அவன அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியல் கில்லரோட கேஸ நீங்க கேட்டீங்கன்னா, படத்தையே மிஞ்சுற மாரி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். ரொம்பவும் இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்படியெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்குமா? அப்படின்ற அளவுக்கு இந்த சீரியல் கில்லரோட கேஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். உலகத்தில் வாழும் எல்லாம் தமிழர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். பெங்களூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அசன் பேருந்து நிலையத்துல ஜூன் 16, 2009 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா பாத்ரூம்ல மயங்கிய நிலையில இருக்காங்க. அவங்க மயங்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவ வெளிய கொண்டு வந்து தண்ணி தெளிச்சு அவங்கள எப்படியாச்சும் எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த அம்மா எழுந்துக்கவே இல்ல. சரி ஓகே இந்த அம்மா ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க லோக்கல்ல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள ஆம்புலன்ஸ்ல போஸ்ட் பண்ணி அனுப்புறாங்க. ஆம்புலன்ஸ்ல போய் அவங்க ஹாஸ்பிட்டல் இறங்குனதுக்கு அப்புறம் தான் டாக்டர்ஸ் ஒரு சில விஷயங்கள கன்ஃபார்ம் பண்றாங்க. அது என்னன்னா, அந்த அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க. இந்த அம்மாவோட கேஸ்ல நெறைய சஸ்பிஷியஸான விஷயம் இருக்கு அப்படின்றதுனால, போலீஸ் அங்க இன்டர்ஃபியர் ஆறாங்க. புரோட்டோகால் பிரகாரம் அந்த பாடிய வந்து போஸ்ட்மார்டம் பண்ண அனுப்புறாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவங்களுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, இந்த அம்மா சயனைட் சாப்பிட்டு இறந்திருக்காங்க அப்படின்றது தான். ஸோ, இந்த இடத்துல போலீஸ் வந்து புரோட்டோகால் பிரகாரம் இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா, இந்த அம்மா வந்து ஒரு டாய்லெட்ல மயங்கிய நிலையில இருந்திருக்காங்க. 2nd விஷயம் அவங்க சயனைட் சாப்பிட்டு இறந்திருக்காங்க. ஸோ, இது ஒரு கொலையா இருக்கலாம். இவங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் மோட்டிவ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல விசாரணைய ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி கொலைகள் முன்னாடியே மாங்களூர் பகுதியில நெறைய இடத்துல நடந்திருக்கு. அதாவது இதே மாரி பாத்ரூம்ல பெண்களோட சடலங்கள் சயனைட் சாப்பிடப்பட்டு இறந்த நிலையில பல கொலைகள் அங்க முன்னாடியே நடந்திருக்கு. பட் போலீஸ் வந்து அத எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வேற வேற பிரான்ச் ஆஃப் போலீஸ் அதாவது வேற சுற்று வட்டாரத்தில இருக்கக்கூடிய போலீஸ்கள்லாம் ட்ரை பண்ணி அந்த கேஸ நெருங்க முடியாதனால, போலீஸ் வந்து பல விசாரணைகள பாதியிலேயே கை விட்டுருக்காங்க. நெறைய கேஸ் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அந்த மாரி ஒரு கேஸா தான் இந்த கேஸையும் பார்த்தாங்க. இந்த கேஸுமே பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் விசாரணைய ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அந்த கேஸ்க்கும், இந்த கேஸ்க்கும் என்ன பிரச்சனை அப்டின்னா, இந்த கேஸ்ல இந்த விஷயம் பிரஸ்ஸுக்கு தெரிய வந்துருச்சு. பிரஸ்ஸுக்கு தெரிய வந்ததுனால, இது ரொம்ப பேசும் பொருளா அந்த இடத்துல ஆகுனது மட்டும் இல்லாம, இந்த பெண் இருக்காங்கல்ல, இந்த இறந்த நிலையில பாத்ரூம்ல காணப்பட்ட பெண் பேர் பார்த்தீங்கன்னா, அனிதா. இந்த அனிதாவோட உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, போராட்டத்தில அதாவது சுத்தி போராட ஆரம்பிச்சுட்டாங்க. அனிதாவோட கொலைக்கு எங்களுக்கு வந்து நீதி வேணும் அப்டின்ற முறையில போராட ஆரம்பிச்சதுனால, போலீஸ்க்கு ஒரு பிரஷர் அதிகமாயிருச்சு. ஆல்ரெடி நியூஸ் பிரஸ்ல லீக் ஆயிருச்சு. ஆல்ரெடி போலீஸ் மேல அதிகமான பிரஷர் இருக்கனால, இந்த கேஸ அவங்க சால்வ் பண்ணியே ஆகணும் அப்டின்ற சிச்சுவேஷன்ல நெறைய க்ளூஸ தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இப்ப என்ன க்ளூவுமே இல்ல. சரி ஓகே. அனிதா இறந்துட்டாங்க ஓகே. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்டின்னு பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி அனிதா எங்க போனாங்க அப்டின்னு பார்க்கும்போது, அவங்க ஒரு லாட்ஜ்ல தங்கியிருக்காங்க அப்டின்ற ஒரு க்ளூ கிடைச்சுச்சு. ஓகே. அந்த லாட்ஜ்க்கு போலீஸ் போறாங்க. அந்த லாட்ஜ ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, அங்க ஆனந்த் அப்டின்ற ஒருத்தரோட அவங்க தங்கியிருந்தாங்க அப்டின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஆனந்த பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிடைக்கல. அவரோட ஒரு புகைப்படமோ, இல்ல அவரோட ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டோ எதுவுமே அந்த லாட்ஜ்ல இல்ல. சேஃபா பார்த்தீங்கன்னா, அந்த பேரு மட்டும் தான் தெரிய வருது. அந்த பேருமே உண்மையா, பொய்யா அப்டின்றது வந்து அங்க இருக்கக்கூடிய போலீஸ்க்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு க்ளூ கிடைச்சுச்சு. அது என்ன அப்டின்னா, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் குடுத்திருக்காரு. அந்த ஃபோன் நம்பர் மட்டும் தான் க்ளூ. அந்த ஃபோன் நம்பர போலீஸ் ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த அந்த நம்பர் ஒரு டம்மி நம்பரா என்னன்னு தெரியல. அந்த நம்பர வச்சு போலீஸால எதுவுமே பண்ண முடியல. பிரஷர் ஒரு சைட்ல அதிகமாயிட்டே வருது. தனிப்படைகள் வந்து தனியா இதுக்குன்னே வந்து அமைக்கப்படுது. ஒரு 2, 3 தனிப்படைகள் அமைக்கப்படுது. இந்த கேஸோட சிவியாரிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பப்ளிக் மத்தியில அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப இந்த சயனைட் சாப்பிட்டு இறந்து போன அனிதாவோட ஃபோன் கால்ஸ் ஏதாச்சு ப்ரீவியஸ் மந்த்ஸ்ல ஏதாச்சும் இருக்குமா? அது மூலியமா ஏதாச்சும் க்ளூஸ் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு புது விசாரணை கோணத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, அவங்க வீட்ல ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்கு. அந்த லேண்ட்லைன் நம்பர நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேண்ட்லைன் நம்பர்ல மிட்நைட்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு நம்பருக்கு அதிகமா கால்ஸ் போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கால் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடக்கேரிய சேர்ந்த காவேரி அப்படின்ற ஒருத்தவங்களோட பேர்ல அந்த ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகே. இந்த ஃபோன் நம்பருக்கு தான் பார்த்தீங்கன்னா, அனிதான்றவங்க மிட்நைட்ல ரொம்ப கால் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே. இப்போ ஒரு புது க்ளூ கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஓகே. இந்த அனிதா செத்துப்போன அனிதா யாருக்கோ நைட்ல பேசியிருக்காங்க. அந்த நைட் வந்து இன்னொரு பெண்ணோட நம்பர். அந்த பெண்ணோட முகவரிய வச்சு அந்த பெண்ணோட அட்ரஸ் அதாவது அந்த பெண்ணோட அட்ரஸ கண்டுபிடிக்கிறாங்க. அங்க போனா, அந்த பொண்ணு ஆல்ரெடி மிஸ்ஸிங். அந்த காவேரி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு தான் இவங்க வந்து கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல.
அந்த காவேரின்ற பொண்ணு வந்து ஆல்ரெடி 1 மாசத்துக்கு முன்னாடி மிஸ்ஸிங்கு. ஆனா, அந்த ஃபோன் நம்பர்ல இவங்களுக்கு வந்து கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. சரி ஓகே. இப்ப இந்த காவேரியோட ஃபோன் நம்பர் இருக்கு. கரெக்ட்டா? இந்த காவேரியோட ஃபோன் நம்பர்ல ஏதாச்சும் நம்ம வந்து என்ன பாஸ்ட் ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு, இந்த காவேரியோட ஃபோன் நம்பர வந்து இந்த 1 மாசமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த காவேரியோட நம்பர்லருந்து புஷ்பா அப்படின்ற இன்னொரு பெண்ணுக்கு வந்து இன்னொரு பெண் நம்பருக்கு வந்து அதிகமா கால்ஸ் வந்து மிட் நைட்ஸ்ல போயிருக்கு இதே மாரி. சரி ஓகே. அந்த நம்பர வச்சு புஷ்பாவோட அட்ரஸ கண்டுபிடிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த புஷ்பாவும் மிஸ்ஸிங். புஷ்பாவும் பார்த்தீங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே மிஸ்ஸிங். புஷ்பாவோட நம்பரும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி வந்து இன்னொரு நம்பரோட அதிகமா கால்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அந்த நபரோட அவங்களோட பேரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, வனிதா விஜயன். அவங்கள போய் ட்ரேஸ் பண்ணி பார்த்தா, அவங்களும் மிஸ்ஸிங். இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாரி இருக்கு. அதாவது ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண் இன்னொரு பெண்ணோட நம்பருக்கு அதிகமா வந்து பேசியிருக்காங்க. அந்த பெண்ணோட வீட்டுக்கு போனா, அந்த பெண்ணு மிஸ்ஸிங். சரி, அந்த பொண்ணோட நம்பர வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி அந்த ட்ராக் பண்ணி பார்த்தா, என்ன கான்வர்சேஷன் வந்து பாஸ்ட் ப்ரீவியஸ் கால்ஸ்லாம் எடுத்து பார்த்தா, அவங்க இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட நம்பரா தான் இருக்கு. அந்த பொண்ணோட நம்பரும் மிஸ்ஸிங். இப்படி சுத்தி, சுத்தி, சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன க்ளூவ எடுத்து பார்த்தாலே 3 பொண்ணு மிஸ்ஸிங் 1 மாசமா. அதாவது ஒரு மாசமா. ஸோ, இப்போ போலீஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த 3 பேரும் மிஸ்ஸிங்கா இருக்காங்க. கரெக்ட்டா? இந்த 3 பேரும் எங்க இருக்காங்க? இத ஃபர்ஸ்ட்டு தேடுங்க அப்டின்னும்போது தான், லோக்கல்ஸ்ல நெறையலாம் சர்ச் பண்ணும்போது, இதே மாரி பல பஸ் ஸ்டாண்ட்ல, பல டாய்லெட்ல இவங்களோட சடலங்கள்லாம் இருக்கப்படுது. அந்த பாடியெல்லாம் ரெக்கவரி பண்ணி, மேட்ச் பண்ணி பார்த்ததுல, இந்த 3 பெண்களும் அவங்க தான். இவங்க இறந்துட்டாங்க அப்டின்றத பாடிய கன்ஃபார்ம் பண்றாங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி செத்து போயிருக்காங்க. ஒரே மாரி சயனைட் சாப்ட்டு இறந்து போயிருக்காங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஜுவல்ஸ் ஒரு சில இதெல்லாம் ஏமாத்தப்பட்டுருக்காங்க. அதாவது அவங்க கடைசியா போம்போது, நெறைய விஷயங்கள் அவங்க வீட்ல இருக்கக்கூடிய ஃபினான்ஷியலான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ பேட்டர்ன் சேம் அப்டின்றது வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது இந்த கொலைக்காரன், அதாவது இந்த சீரியல் கில்லருக்கு ஒரு மோட்டோ இருக்கு. அதாவது இவன் ஏமாத்துறான், காசு திருடுறான் அப்டின்றதுமே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுட்டாங்க. பட் இவன் யாரு அப்டின்றத வந்து கிட்ட நெருங்கவே முடியல. ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணி பக்காவா எந்த ஒரு எவிடன்ஸுமே இவங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு கிடைக்காத மாரி, இவன் ரொம்ப தெளிவா இவங்களலாம் இது பண்றான். போலீஸ் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பேனிக் ஆறாங்க. ஏன்னா, பிரஷர் இன்னும் அதிகமாகுது. இன்னும் இத பத்தி மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ்ல போட்டு கிழிக்கிறாங்க. போலீஸ் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றதே வந்து பல பேருக்கு தெரிய வராதனால, ரொம்ப பிரஷர் ஏறிட்டே போயிட்டு இருக்கனால, இந்த கேஸ் எப்படிடா என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், ஒரு ஒரு க்ளூ கிடைக்குது. அது என்னன்னா, இப்போ ரீசென்ட்டா கிடைச்ச 3 நம்பர். காவேரி, புஷ்பா, வனிதா. இவங்க 3 பேர் நம்பருமே ஒரு லொகேஷன்ல ஸ்பெசிஃபிக்கா அப்ப மேட்ச் ஆகுது. அது எப்படி இந்த 3 நம்பரும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு லொகேஷன்ல வந்து அங்க அப்ப டேப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனுக்கு போறாங்க. அந்த லொகேஷன இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான், அதாவது ஃபர்ஸ்ட்டு அனிதாவ வந்து சாகடிச்சு ஒரு நம்பர ட்ரேஸ் பண்ணும்போது, காவேரின்னு ஒரு நம்பர்ல வந்து லிங்க் ஆயிருந்துச்சுல்ல. அந்த காவேரியோட ஃபோன் நம்பர ஒரு சின்ன பையன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து ஓகே. நம்ம லொகேஷனையும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு அதாவது அனிதாக்கு அப்புறம் இறந்து போன காவேரியோட ஃபோனும் கிடைச்சு போச்சாச்சு. நம்ம கொலைக்காரனுக்கு கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஸோ கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த காவேரியோட ஃபோன யூஸ் பண்ற சின்ன பையன வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. "யார்றா உனக்கு இந்த ஃபோன குடுத்தா? யார்றான்னு?" கேட்கும்போது தான் அவன் சொல்றான், "எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு அங்கிள் தான் இந்த ஃபோன குடுத்தாரு. அவரு ரொம்ப நல்லவரு." அப்படி இப்படிலாம் சொல்றான். "யார்றா அந்த அங்கிள்? அந்த அங்கிள் வீட்ட காட்டு." அப்படின்னோனே, வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஃபுல்லா ரொக்கமான பணங்கள், ரொக்கமான தங்க நகைகள் எல்லாமே இருக்கு. அந்த எல்லா நகைகளும் பார்த்தீங்கன்னா, இறந்து போன இந்த பெண்களுடையது அப்படின்றதையுமே வந்து மேட்ச் பண்ணிடுறாங்க. பட் போலீஸ்காரங்க அங்க வந்தது, அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணது எதையுமே காமிச்சுக்கல. அது எல்லாமே அப்படியே சஸ்பீசியஸா வச்சுக்கிறாங்க. சோ தட் இந்த இடத்துக்கு அவன் வந்தா அவன புடிக்கலாம். ஏன்னா, இன்னும் நம்ம கொலைக்காரன நெருங்கல. ஓகேவா? நெருங்கல இன் த சென்ஸ் லைக் அவன புடிக்கல. சரி அப்ப அந்த காவேரி போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, காவேரியோட ஃபோன எடுத்து ஃபுல்லா இது பண்ணும்போது, சுமித்ரா அப்படின்ற ஒரு பெண்ணோட இவன் அதிகமா வந்து கான்வர்சேஷன்ல இருக்கான் அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ உடனே சுமித்ரா அப்படின்ற அந்த பெண்ணுக்கு வந்து கால் பண்ணி அவங்கள அலர்ட் பண்றாங்க. "நீ பேசிட்டு இருக்கல்லம்மா ஒருத்தன்கிட்ட, அவன் வந்து நீ நெனைக்கிற மாரி நல்லவனோ, உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறவோ கிடையாது. அவன் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, எங்கள கோஆர்டினேட் பண்ணு. அவன எப்படியாச்சும் எங்கேயாச்சும் வர வை. நாங்க உன்ன புடிக்கணும்." அப்படின்ற மாரி அதே மாரி சுமித்ரான்ற பெண் வந்து அவங்கள கோஆர்டினேட் பண்ணி அவன வர வைக்கிறாங்க. வந்த உடனே ஆள தொக்கா புடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ நாள் இவ்ளோ ப்ரீ பிளான்டா பண்ண அவன் ஒருத்தன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து போலீஸ்காரங்களோட 3 மாசம் உழைச்சதுக்கு அப்புறம், அந்த சின்ன பையன் குடுத்த துணுக்கு, அந்த சின்ன பையன் மட்டும் அந்த ஃபோன வச்சுக்காம வேற ஏதோ போயிருந்துச்சுன்னா, அவன புடிச்சிருக்க முடியாது. ஸோ, அந்த சின்ன பையன் மூலியமா கண்டுபிடிச்சுட்டாங்க. அத கண்டுபிடிச்சோனே அவன அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல, அவனே வாக்குமூலம் குடுத்திருக்கான். இப்போ வரைக்கும் நான் வந்து 32 பேர இதே மாரி கொன்னுருக்கேன். அப்படின்றத அவனே சொல்லியிருக்கான். அதே மாரி எப்புட்றா உனக்கு சயனைட்லாம் கிடைக்குது அப்படின்னு கேட்டா, நான் வந்து இந்த நகம் பாலிஷ் பண்ற மாரி அந்த மாரி ஆளு மாரி போய் கடையில போயிட்டு நான் கேட்பேன். நான் வந்து பாலிஷ் பண்ண போறேன்ட்டு. எங்க சைனைட் தருவாங்க.
நான் லோக்கல்ல ஏதோ ஒரு மாத்திரை கீத்திரைய வாங்கி அந்த கேப்சூல்ல சைனோட ஃபில் பண்ணி அவங்க கிட்ட குடுத்துருவேன். கேட்டா நான் அவன் அவன் அது எந்த மாரின்னா, ஏதாவது ஒரு பொண்ண வந்து இவன் என்ன பண்ணுவானாமா, போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல ரோட்ல சும்மா நிப்பாங்கல்ல. போயிட்டு இந்த மாரி நீங்க அவங்க தானே, நீங்க இவங்க தானேன்னு பேசி போட்டு, அப்படியே வந்து வாங்க நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆசை வார்த்தை கூறி நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி, என்னைக்காச்சும் ஒரு நாள் பிளான் பண்ணி, வா நம்ம ஓடி போயிடலாம், செட்டில் ஆயிடலாம்ன்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல இருக்க தங்க நகையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி, என்ன இருக்கோ எடுத்துட்டு வர சொல்லிட்டு, நைட்டு ஃபுல்லா உல்லாசமா இருந்துட்டு, கரெக்ட்டா அவன் என்ன பண்ணுவான், அந்த பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சைனைட் மாத்திரைய குடுத்துட்டு, "நீ வேணா கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வாயேன்" அப்படின்னு சொல்லுவான். இவன் பேட்டர்னே இதான். ஸோ கரெக்ட்டா இவன் பாத்ரூம் போனோனே மயங்கி விழுந்த உடனே, அந்த தங்க நகையெல்லாம் இவரு எடுத்துக்கிட்டு, இவரு ஜாலியா அங்க அப்ஸ்காண்ட் ஆயிருவாரு. பீப்பிள்க்கும் டவுட் வராது. சைனைட்னால இவங்க மாத்திரைய போட்டதுனால, இது வந்து ஒரு கொலையோ, இந்த பிளட் இதெல்லாம் வராது. அங்க இந்த கத்துற சவுண்ட், கித்துற சவுண்ட் எதுவுமே இல்ல. சைலன்ட்டா ஒரு மர்டர அசால்ட்டா பண்ணிட்டு இவன் போயிட்டே இருக்கான். இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா. ஸோ இத 32 பேர கொலை பண்ணியிருக்கான். அப்படின்றது வந்து விச் இஸ் நாட் அ சிம்பிள் திங். ஸோ இவனோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, இவன் ஆரம்ப காலகட்டத்தில ஏதோ ஒரு பள்ளி வாத்தியாரா இருந்திருக்கான். அங்க வந்து அவன் லவ் பண்ற பொண்ண வந்து ஏதோ ஒரு கொலை முயற்சி ஏதாச்சும் ஆத்துல தள்ளி விட்டுருக்கான். தள்ளி விட்டதுனால அங்க வந்து பிரச்சனை ஆயி, அந்த ஆசிரியர் வேலையும் அவனுக்கு போயி, அதுக்கப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் மனைவிய ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கான். அது டிவோர்ஸ் ஆயி, அப்புறம் இன்னும் 2 பேர கல்யாணம் பண்ணியிருக்கான். 2 வேற வேற ஸ்டேட்ல. அந்த 2 வேற வேற ஸ்டேட்ல இருக்க 2 பெண்களுக்குமே 2 குழந்தைகள் இருக்கு. ஸோ அவன் பெண்கள வச்சு நெறைய விளையாடியிருக்கான். பல கொலைகள பண்ணியிருக்கான். பல பேர ஏமாத்தியிருக்கான். இவன் பயங்கரமான ஒரு சைக்கோ கில்லர். லக்கிலி அனிதாவோட மர்டர்னால ஒரு ஒரு துயரமான சம்பவத்தினால நம்ம இவன புடிச்சோம். இன்கேஸ் அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு நடந்து, இல்ல அந்த ஒரு போராட்டமோ, பிரஷரோ பெருசாகலன்னா, இவன புடிச்சிருக்காம இது 32 வந்து 40ஓ, 50ஓ கூட போயிருக்கலாம். இதுதான் கர்நாடகாவையே உலுக்கிய சைனைட் மோகன் அப்படின்ற ஒருத்தரோட கத. இந்த கத வந்து இன்டர்நேஷனலா எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஆள் வந்து சைனட் மோகன் ஃபேமஸ் ஆயிட்டான். ஸோ இந்த இந்த சீரியல் கில்லரோட கதைய பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இந்த கதை இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த மாரி கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும்னா, மறக்காம என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க் யூ சோ மச். பாய்.